ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி. இன்றைக்கி நம்ம தூதுவளை மிளகு குழம்பு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்டான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். தூதுவளை இலையில் இது மாதிரி முள் இருக்கும். இந்த காம்போடு அந்த முள் லைட்டாக எவ்வளோ முடியுதோ எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிடலாம். கோல்டெலாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இலையை எடுத்துக்கோங்க. குழம்பாவோ இல்லை சூப்பு இல்லைன்னா ரசமாக கூட செஞ்சு சாப்பிடுங்க. தூதுவளை மிளகு குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இருபது பல் பூண்டு ஆட் பண்ணிடுறேன். 1.5 ஸ்பூன் மிளகு. இப்போ இது ரெண்டுத்தையும் இந்த ஆயிலில் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம சேர்த்த பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, மிளகும் வறுபட்டுடுச்சு. ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணிக்கிறேன். 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு இருக்கும். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன். ஒன்பது காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் பொன்னிறமா வறுத்துடலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம மிளகு பூண்டு ஆட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுலேயே நம்ம ஆட் பண்ணிடலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்க தூதுவளை இலையை இந்த ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு வறுத்துடலாம். ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு வறுத்துடுறேன். ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை, லைட்டாக வறுத்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கதோட இதையும் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரை பண்ண வேண்டிய எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடுறேன். எந்த அளவுக்கு அரைக்க முடியுதோ அரைச்சி எடுத்துக்கிறேன். அப்புறமா 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. தூதுவளை மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிவிட்டு 1 கப் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஊறிட்டு இருக்கட்டும். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. தூதுவளை மிளகு குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், வெந்தயம் 1/2 ஸ்பூன், இப்போ இது மூணும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கறிவேப்பிலையை ஆட் பண்ணிடுறேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்றேன். வெங்காயம் நல்லா கிளாஸ் அளவு வதங்கி வரணும். வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சு. 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், இப்போ இது நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிடலாம்.
தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்ம இதில் நம்ம பிடிச்ச வெஜிடபிள் எது வேணால் ஆட் பண்ணலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், இது மாதிரி நீங்கள் எது லைக் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வெள்ளை கத்திரிக்காய் தான் ஆட் பண்ண போகிறேன். தக்காளி நல்லா வதங்கி வந்தாச்சு. கத்திரிக்காய் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளியோட கத்திரிக்காயை நல்லா வதக்கி விட்டுடுறேன். அரைச்சி வச்சிருக்க தூதுவளை பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். ஒரு கப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும், வெயிட் பண்ணலாம். ஒரு கப் புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணிடுறேன். தூதுவளை மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.